தி ரெட் சிஸ்டர்ஸ் பை டாம்சன் ஹைவே. டாம்சன் ஹைவே கனடியன் பிளே ரைட், நாவலிஸ்ட், நிறைய சில்ட்ரன் புக்ஸ் எழுதியிருக்காரு. இவருடைய ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ட்ரை லிப்ஸ், ஆட்டா மூட்டு, கப்புஸ் காசிங் அப்படிங்கிற ஃபேமஸான பிளே. தென் கிஸ் ஆஃப் த ஃபர் குயின் இவருடைய ஃபேமஸான நாவல். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தி ரெட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற இந்த பிளே வந்து ஒரு 2 ஆக்ட் பிளே. ஃபர்ஸ்ட் எப்போ பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா 1986 ஓகேவா. மைக்கேல் ட்ரெம்லருடைய லெஸ் பெலஸ் சோரஸ் அப்படிங்கிற ஒரு பிளேயோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் இந்த தி ரெட் சிஸ்டர்ஸ். அந்த பிளே ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு தான் டாம்சன் ஹைவே இந்த பிளே எழுதியிருக்காங்க. அந்த பிளே வந்து 1965 பப்ளிஷ் ஆன பிளே ஓகேவா. அந்த பிளேயோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு உமன் வந்து ஒரு இது வின் பண்ணுறாங்க ஓகேவா. ஒரு ஸ்டாம்ப் இதில் ஒரு இது ட்ரேடிங் ஸ்டாம்பில் ஒரு இது வின் பண்ணுறாங்க. வின் பண்ண உடனே அவங்க பக்கத்து வீட்டு விமனுக்குலாம் ட்ரீட் கொடுக்குறாங்க. அந்த ட்ரீட் கொடுக்கும்போது அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்த பிளேயோடைய ஸ்டோரி ஓகேவா. ஸோ அதுக்கும் இதுக்கும் சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது. அதில் ஃபுல்லாக உமன் கேரக்டர்ஸ் மாதிரி இதுலேயுமே ஃபுல்லாக உமன் கேரக்டர்ஸ் தான் ஓகேவா. இந்த ரெட் சிஸ்டர்ஸில் வந்து மொத்தம் 7 மேஜர் கேரக்டர்ஸ், 7 பேருமே விமன் தான். அதை தாண்டி ஒரே ஒரு மேல் கேரக்டர் உண்டு. அந்த மேல் கேரக்டர் பேர் வந்து நானா புஷ். அது வந்து ஒரு ஸ்பிரிட். அதை பற்றி நம்ம கேரக்டர்ஸில் கிளியராக பார்க்கலாம் அந்த ஸ்பிரிட்டை பற்றி. இப்போது இதோடைய சம்மரி, சின்னதாக சம்மரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 7 பேர். இந்த 7 பேருக்கு என்ன எய்ம் அப்படின்னா, ஒரு பிங்கோ கேம் வின் பண்ணணும் அப்படிங்கிறது தான். டொரண்டோ அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய வேர்ல்டு லெவலில் ஒரு பெரிய பிங்கோ கேம் நடக்குது. ஜெயிச்சா நிறையா பணம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அங்கே போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அந்த 7 பேருடைய ஆசை. ஏன்னா 7 பேருக்குமே வந்து வெவ்வேறு தேவைகள் இருக்குது. மட்டும் இல்லாமல் ஒருத்தர் பாஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக நிறைய கஷ்டங்களோடு இருக்குது. ஸோ 7 பேருக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவை நிறைவேற்றுறதுக்காக அந்த பிங்கோ கேமில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இவங்க ஆசை. ஸோ இவங்க இருக்கிற இடத்துலேருந்து பணம் ரெடி பண்ணி எப்படியோ அந்த கேம் நடக்கிற இடத்த போய் ரீச் பண்ண போகிறாங்க. டொரண்டோவை ரீச் பண்ண போகிறாங்க. அங்கே போன பிறகு, போகிற வழியிலேயே அங்கே போன பிறகு இவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, என்ன ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த தி ரெட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஸ்டோரியோடைய பிளேயோடைய சம்மரி ஓகேவா. இந்த பிளேயில் வந்து சில டைலாக்ஸ் வந்து க்ரீ அண்ட் ஆஜிபே லாங்குவேஜில் இருக்கும். க்ரீ, ஆஜிபே இந்த ரெண்டுமே வந்து கேனடாவை சேர்ந்த இண்டிஜினியஸ் பீப்புள் பேசக்கூடிய லாங்குவேஜஸ் ஓகேவா. கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த லாங்குவேஜஸ் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பழங்குடியினர்கள். அந்த லாங்குவேஜில் உள்ள சில டைலாக்ஸ் வந்து இந்த பிளேயில் இருக்கும். ஈவன் 2010 இந்த பிளேயுடைய க்ரீ லாங்குவேஜ் வெர்ஷனையும் இந்த ரைட்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஓகேவா. இவருமே அந்த லாங்குவேஜ் சேர்ந்தவதாக இருந்திருக்காரு ஓகேவா. இதோடைய மேஜர் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். பெலேஜியா பேச்னோஸ் இவங்க வந்து ஆண்டாரியோ அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. ஈவன் இதில் வர மற்ற கேரக்டர்ஸுமே அந்த ஆண்டாரியோ அப்படிங்கிற இடத்துல தான் இருக்காங்க. கேனடாவில் இருக்கிற ஒரு இடம் ஓகேவா. இவங்களுக்கு வந்து கல்யாணம் அடிச்சு பசங்களும் இருக்காங்க. அவங்களாம் வேறு ஊரில் இருக்காங்க. பசங்களாம் டொரண்டோவில் இருக்காங்க, ஹஸ்பண்ட் வேறு ஊரில் இருக்கார். இப்போ இவங்க இருக்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் ஃபிலோமினா. ஃபுல் நேம் வந்து ஃபிலோமினா மூஸ்டேல் ஓகேவா. இவங்களுக்கு வந்து ஒருத்தரோட அஃபேர் இருந்திருக்கு. அவங்க டொரண்டோவில் ஒரு பர்சனோட அஃபேரில் இருந்திருக்கு. ஒரு குழந்தையும் பார்த்துருக்காங்க. அஃபேர் வச்சு குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை ஒரு ஆணா பெண்ணான்னு பார்க்காமே அதை தத்துமே கொடுத்துருக்காங்க ஓகேவா. தெரியாமே அதை தத்து கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்து பார்க்க போகிற 3 கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, பெலாஜியா அண்ட் ஃபிலோமினாவுடைய ஹாஃப் சிஸ்டர்ஸ் ஓகேவா. மேரி, ஆடலே, ஸ்டார் பிளாங்கெட். இவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்குது. மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சிஸ்டர் ஆனி குக் அப்படிங்களுடைய லவ்வர் யூஜினை இவங்க கள்ளத்தனமாக இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேவா. மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தென் அடுத்த கேரக்டர் வந்து ஆனி குக் மேரி ஆடலுடைய சிஸ்டர். அவங்க 2 பேருக்கும் ஹாஃப் சிஸ்டர்ஸ் ஓகேவா. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இவங்க பாய் ஃப்ரெண்ட் ரேமன் கூட அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஓகேவா. இவங்களுடைய லவ்வர் யூஜினை தான் இவங்க அக்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. தென் எமிலி டிக்ஷனரி வந்து ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 பேருக்கும் இவங்க தங்கச்சி ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த 2 பேர் வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி. அடுத்து பார்த்த 3 பேருமே வந்து அவங்களுடைய ஹாஃப் சிஸ்டர்ஸ். அவங்க 2 பேருக்கும் இவங்க ஹாஃப் சிஸ்டர்ஸ். இப்போ அடுத்து பார்க்க போகிற கேரக்டர் வந்து வெரோனிகா சென்ட் பைரி. இவங்க வந்து மேலே பார்த்த அந்த 5 பேருக்குமே சிஸ்டர் இன்லா ஓகேவா. இவங்க வந்து ஜாபோனிகன் அப்படின்னு ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி வளர்க்குறாங்க. இவங்களை வந்து இந்த கேங்கில் மற்ற யாருக்குமே பிடிக்காது. இவங்களை அப்படியே சும்மா வெறுக்கிற மாதிரி இது பண்ணுவாங்க. இவங்களையும் சரி ஜாபோனிகனையுமே மற்ற எல்லாருமே ரொம்ப வெறுக்க தான் செய்வாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பைரி வந்து எப்போதாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். இவங்க கஷ்டப்பட்டு வளர்ச்சி கொண்டாடுற காசெல்லாம் அவர் குடிச்சு வேஸ்ட் ஆக்குவார் ஓகேவா. தென் ஜாபோனிகன் பீட்டர்சன். இவங்க வந்து ஒரு மென்டலி சேலஞ்சு கேர்ள். வெரோனிக் அண்ட் பைரி அடாப்ட் பண்ண ஒரு பொண்ணு ஓகேவா. இந்த ஜாபோனிகன் பீட்டர்சனுடைய ஒரிஜினல் பேரண்ட்ஸ் வந்து ஒரு கார் கிராஷில் இறந்துருப்பாங்க, ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இந்த பொண்ணை வந்து ஒரு 2 ஒயிட் மென் வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய விஷயத்தை ஒழிச்சு வச்சு அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு டாம்சன் ஹைவே. அது என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகேவா. தென் தி லாஸ்ட் கேரக்டர் நானா புஷ், த ஒன் அண்ட் ஒன்லி மேல் ஆக்டர் இன் திஸ் பிளே. எதுக்கு இந்த நானா புஷ் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஸ்பிரிட். அதாவது இந்த க்ரீ, ஆஜிபே அந்த கல்ச்சரில் வந்து இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்காங்க. அவங்களுடைய அந்த பழைய ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸ்லாம் இப்படி நானா புஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் இருக்காங்க ஓகேவா. அந்த ஸ்பிரிட் வந்து ஜெண்டர்லெஸ். சில பிளேயில் வந்து மேலாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, டூவல் ஜெண்டர். சில இதில் வந்து ஃபீமேலாகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா.
ஸோ இந்த பிளேயில் வந்து நானா புஷ் திடீர்னு ஒரு சி ஹாக்காக இருப்பார், இன்னும் அந்த பிங்கோ கேம் இடத்துல அந்த பிங்கோ மாஸ்டராக இருப்பார், அப்படி இப்படின்னு உருமாற பவர் இருக்கிற மாதிரி அந்த நானா புஷ்ஷை காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த க்ரீ லாஜிபே லாங்குவேஜ் அந்த 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 ட்ரெடிஷ்னல் எலமெண்ட் ஒன்று இருக்கணும் அப்படிங்கிறக்கவே இந்த நானா புஷ் கேரக்டர் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு டாம்சன் ஹைவே. ஓகேவா? ஸோ இதோடைய கிளியர் சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 சம்மரி பார்க்கலாம். ப்ளே என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஆகஸ்ட் மந்தில் ஒரு டே லாஸ்ட் டேட்டில் ஓப்பன் ஆகுது, ஆகஸ்ட் லாஸ்ட்டில் ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து மேனிடோலின் அப்படிங்கிற ஒரு ஐலண்டில் ஆன்டாரியோ அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த கதை நடக்குது இப்போதைக்கு. ஓகேவா? அங்கே பெலாஜியா பேட்ச்னோஸ் வந்து அவங்க ரூஃபில் இந்த ஷிங்கிள்ஸ் நெயில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஃபிலோமினா மோஸ்ட்லி அவங்க தங்கச்சியோட ஹெல்ப்போட ஷிங்கிள்ஸ் நெயில் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இப்போ பெலாஜியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கேருந்து போகணும், டொரண்டோக்கு நான் போகணும், எனக்கு வந்து இந்த வேசி இந்த இடத்துல அந்த வேசின்னு அந்த இடத்த ரெஃபர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இங்கேருந்து போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ இங்கே தானே பிறந்து வளர்ந்துருக்கு, அப்போ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இந்த இடமே ஒரு டல்லாக இருக்குது, பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஆனி கூக் இவங்களுடைய ஹாஃப் சிஸ்டர் அங்கே உள்ளே வராங்க. ஓகேவா? வந்து 3 பேருமே அவங்களுடைய ஹாபி என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஹாபி என்னன்னா பிங்கோ கேம், அது விளையாடுறது அவங்களுடைய ஒரு மோஸ்ட் ஹாபி. எப்போதும் ஃப்ரீயாக இருந்தால் அதான் விளையாண்டுருப்பாங்க போல். ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஆனி வேகமாக கிளம்புறாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, ஸோ அந்த பார்சல் நான் வாங்கணும் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. தென் அடுத்து சீன் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா மேரி ஆட்லி ஸ்டார் பிளாங்கெட்டோடைய வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்கே வந்து மேரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நானா புஷ் வந்து இப்போ சீகலாக இருக்கார். ஓகேவா? அந்த சீகல் மேலே நானா புஷ் மேலே இவங்க கள்ள தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அப்போது அந்த சீகலில் இருக்கிற நானா புஷ் அந்த ஸ்பிரிட் என்ன சொல்லுது அப்படின்னா கம் அப்படின்னு சொல்லுது. ஆஸ்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது அந்த க்ரீ லாங்குவேஜ் சேர்ந்த வேர்டாக இருக்கலாம். ஸோ கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது வந்து எது அவர் ஃபர்ஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்துரு, ஏன்னா இவங்களுக்கு வந்து கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, ஸோ நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் இவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஐ கான்ட் ஃப்ளை, என்னால் பறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அப்போ இன்னொரு ஆள் உள்ள வராங்க. அவங்க யாரா வெரோனிக் சென்ட் பைரி அவங்க வராங்க. வந்து யார் கூட வராங்கன்னா ஜாபோனிகனோட, அவங்க எடுத்து வளர்க்குற அந்த பொண்ணு, மென்டலி சேலஞ்சு பொண்ணு, செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்ட அந்த பொண்ணோட வராங்க. வந்து 2 பேரும் ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு மேரி ஆளுடைய கேன்சரை பற்றி பேசுகிறாங்க. வெரோனிக் என்ன கொஸ்டின் பண்ணுறாங்க அப்படின்னா, உன்னுடைய குழந்தைங்களெல்லாம் யார் பார்த்துக்குவா, நீ செத்துட்டேன்னா யார் பார்த்துக்குன்னு கேட்கும்போது யூஜின் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு எதுக்காக வெரோனிக் இங்கே வந்தாங்க அப்படிங்கிற ரீசனை சொல்கிறாங்க. எதுக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த பிங்கோ கேம் பற்றி பேச வந்திருக்காங்க. ஏன்னா டொரண்டோவில் ஒரு பிங்கோ கேம் நடக்க போகுது, ஒரு பெரிய பிங்கோ கேம் நடக்க போகுது, அங்கே போய் நிறைய பணம் தேக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை இவங்களுக்கு சொல்ல வந்திருக்காங்க. சொல்லிவிட்டு நீ வரவனுக்கு விருப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி மேரி ஆட்லியை பற்றி இவங்க கேட்குறாங்க, வெரோனிக் கேட்குறாங்க. அப்போ அது கரெக்டாக அங்கே ஆனி வராங்க. ஆனி வந்து அங்கே பேசிட்டு வந்தாங்க இல்லையா, பெலாஜா கிட்டையும் அவங்க சிஸ்டர்டையும் பேசிட்டு வந்தாங்க இல்லையா, போஸ்ட் ஆஃபீஸ் போகிற அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கே ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க, ஜாபோனிகன், தென் வெரோனிக், மேரி இருக்காங்க. அப்போ சொல்லிட்டு ஆமாம் பிங்கோ கேம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பேசிட்டு வாங்க போஸ்டரில் வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படி நம்ம பேசிட்டே போகணும்னு சொல்லிட்டு 4 பேரும் பேசிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ போயிட்டு இருக்கும்போது தான் மேரி அண்ட் வெரோனிக் அண்ட் இவங்க ஆனி 3 பேரும் அவங்களுடைய ட்ரீம்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த அங்கே போய் ஜெயிச்சா இவங்க அதில் என்னெல்லாம் ஆசைகள் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேரி ஆட்லிக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு ஐலாண்டு வாங்கணும், வாங்கி அங்கே அவங்களுடைய ஃபேமிலியும் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசை. ஆனிக்கு என்ன ஆசை அப்படின்னா ஒரு மியூசிக் ரெக்கார்ட் லைப்ரரி வைக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசை. தென் வெரோனிக்கு என்ன ஆசைப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டவ் வாங்கணும், ஒரு புது ஸ்டவ் வாங்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஆசை. ஸோ இவங்க 3 பேர் ஆசைகளையும் ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிட்டு அப்படியே அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்து நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போயிட்டாங்க. அங்கே இவங்க எல்லோரும் எமிலி டிக்ஷனரியை மீட் பண்ணுறாங்க. எமிலி டிக்ஷனரியும் இவங்களுடைய சிஸ்டர் தான். அவங்க ஒரு எக்ஸ் பைக்கர். ஓகேவா? நல்லா பைக்லாம் ஓட்டுவாங்க. அவங்க வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேர் ரோசி. அவங்களுக்கு ஒரு 18 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. இறந்த பிறகு கலிஃபோர்னியாவிலேருந்து இவங்க இங்கே வந்துட்டாங்க. ஓகேவா? இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஒரு ஸ்டோர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இவங்க எல்லாருமே பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள பேசும்போது அவங்களும் இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க. இதுலேயே இவங்களுக்குள்ள அக்கா தங்கச்சியாகவே இருந்தாலும் எவ்வளோ ஜெலசி இருக்குது அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு தெரியுது. தென் ஜாபோனிகன் மட்டும் அப்படியே தனியாக ஸ்டேஜ்லேருந்து தனியாக நவுண்டு போய் நானா புஷ் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்க ஒரு விஷயம் கன்வே பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு 2 ஒயிட் பாய்ஸ் வந்து இவங்களை அந்த செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணதை நினைவு கூர்ந்து நானா புஷ் கிட்ட அதை சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓகேவா? தென் இவங்க ஃபைட் பண்ணதெல்லாம் ஸ்டாப் பண்ண பிறகு ஆனி அவங்களுக்கு வந்து பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது யார்கிட்ட வந்துருக்குன்னா அவங்க பொண்ணுக்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஓகேவா? பிளாஸ்டிக் லைன் அப்படிங்கிற ஒரு சிங்கருடைய சாங்ஸ் உள்ள ஒரு ரெக்கார்டு, ஒரு மியூசிக் ரெக்கார்டு வந்திருக்கு அவங்களுக்கு. அதுலேயே ஒரு கன்ஃபர்மேஷனும் இருக்குது. இந்த பிக்கஸ்ட் பிங்கோ நடக்குது இல்லையா டொரண்டோவில், அது உண்மையாக இல்லையா, நடக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தானே பேசியிருந்தாங்க எவ்வளோ நேரம். ஸோ அது உண்மையிலேயே நடக்குது, செப்டம்பர் 8 நடக்குது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அது கன்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள ஒரு இதுவும் இருந்திருக்கு. தென் மேரி ஆட்லிக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்ன அப்படின்னா உங்களுக்கு கேன்சர் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, நீங்கள் செப்டம்பர் 10 வந்து டொரண்டோக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு.
அப்போ இவங்களாம் முடிவு பண்ணுறாங்க, சரி நம்ம செப்டம்பர் 8 வந்து செப்டம்பர் 8 இங்கேருந்து கிளம்பி போகிறோம், டொரண்டோ போகிறோம், போய் பிங்கோவில் ஜெயிக்கிறோம், ஜெயிச்ச பிறகு செப்டம்பர் 10 இவங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் போடுறாங்க. ஓகேவா? பிளான் போட்டுட்டு அங்கே இருக்கிற லோக்கல் பேங்க் கவுன்சில்கிட்ட போய் லோன் கேட்குறாங்க. பட் ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிறதுக்காக, வாடகைக்கு எடுத்து இங்கேருந்து போகணும்ல, ஏன்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ போகணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணி கேட்குறாங்க. பட் அவங்க வந்து லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இதோட ஆக்ட் 1 ஓவர். தென் ஆக்ட் 2ல் வந்து எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ பணம் வந்து அந்த போர்டில் கேட்டாங்க, கவுன்சில்கிட்ட கேட்டாங்க லோனு, பட் அவங்க தர முடியும்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க தான் பணம் சேர்க்கணும் இல்லையா? ஸோ 7 பேரும் ஒன்றா பெலாஜியோடைய வீட்டில் வச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது வேனுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. மேரி ஆடலுடைய ஹஸ்பண்ட் யூஜினுடைய வேன் இருக்குது, ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து $1400 தேவைப்படுது, செலவு அப்படி இப்படின்னு தேவை தான் படுது, ஃபுட்டு சாப்பாடு அது நிறைய இருக்குல்ல, பெட்ரோல், ஸோ அதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு அப்போ கையில் கிடைக்கிற வேலைலாம் செஞ்சோன்னு சொல்லி முடிவெடுத்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க. கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சு பணத்தை அப்படியே திரட்டிடுறாங்க. ஓகேவா? பணத்தை மொத்தமாக திரட்டிட்டு அங்கே போனால், பிங்கோ கேமுக்கு போனால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், கிட்டத்தட்ட ஒரு $500,000 நம்ம வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. டொரண்டோவுக்கு போகிற வழியில் அந்த வேனுக்குள்ளே எல்லாரும் மாற்றி பேசிக்கிறாங்க, அவங்கவுங்க கதைகளை சொல்லி பேசிக்கிறாங்க. அவங்கவுங்க பாஸ்ட் இது மூலமாக ஆடியன்ஸ்க்கு தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு ஃபிலோமினாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செப்டம்பர் 8 வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னா, அவங்க ஒருத்தர் கூட அஃபேரில் இருந்தாங்கன்னு சொல்லி முதல்ல பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. பட் என்ன குழந்தைனே தெரியாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 8 தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரிட்ஸ் வந்து ஒரு ஜூயிஷ் கண்ட்ரி சிங்கர், அவங்கள நான் மேரி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு அவங்க கதைகளை சொல்லிட்டு இருக்கும்போது டயர் திடீர்னு வெடிச்சிருது. ஓகேவா? டயர் பஞ்சர் ஆயிடுது. ஸோ எல்லோரும் இறங்கி அந்த டயர் மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ மேரி ஆட்லி மட்டும் இவங்ககிட்ட தனியாக அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்போது நானா புஷ் வந்து ஒரு நைட் ஹாக்கு மாதிரி டிஸ்கைஸ் ஆகி வந்து இவங்க தையில் அப்படியே தட்டிட்டு பறந்து போகுது. ஓகேவா? இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஒரு பேட் ஓமன், ஒரு கெட்ட சகனம். எதுக்குன்னா, அவங்க கூடிய சீக்கிரம் சாக போகிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்கிற மாதிரி இந்த ஒரு சீன் வச்சுருக்காரு டாம்சன் ஹைவே. ஓகேவா? மேரிக்குமே இது புரிஞ்சிருது, இப்படி வந்து தாக்கும்போது அப்போ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுது, நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது. உடனே கடவுள்கிட்ட வேணாம், கடவுளே இப்போ வேண்டாம், இன்னும் நான் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஜெயிச்சா தான் அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா, ஒரு ஐலாண்டு வாங்கணும், வாங்கி ஃபேமிலியோட அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ வேணாம், அங்கே போய் ஜெயிச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு வேண்டுறாங்க கடவுள்கிட்ட. டயர் ரிப்பேர் பார்த்தாச்சு. ரிப்பேர் பார்த்த பிறகு எல்லோரும் வண்டியில் மறுபடியும் ஏறி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது மேரி சொல்கிறாங்க, என்னை யூஜி நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது, ஏன்னா அவருக்கு வந்து நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு எமிலி வந்து எதுக்காக தான் இங்கே வந்தாங்க, வாசி அப்படிங்கிற இடத்துக்கு எதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்கிறாங்க. அவங்களுடைய ஃபீமேல் பைக்கர் கேங்கில் வந்து ஒரு பொண்ணை தான் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி சொன்னால ரோசி அப்படிங்கிற பொண்ணை தான் அவங்க லவ் பண்ணியிருப்பாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோ ஹைவேல அவங்க இறந்துருவாங்க, ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருவாங்க. ஸோ அந்த இறந்த வழி தாங்க முடியாமல் தான் இவங்க இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே ஸ்டேஜ் வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா, அந்த பிங்கோ கேம் நடக்கிற அந்த இடத்துக்கு இப்போ ஸ்டேஜ் ஷிஃப்ட் ஆகுது. அங்கே பிங்கோ மாஸ்டராக யார் இருக்கா அப்படின்னா, நானா புஷ் தான். நானா புஷ் வந்து இப்போ ஒரு மேல் கேரக்டர், அங்கே ஒரு பிங்கோ மாஸ்டர் அங்கே டிஸ்கைஸ் ஆகி நின்றுருக்காரு. இப்போ எல்லாம் விளையாடாம ஒரு வார்ம் அப் விளையாடுறாங்க ஃபஸ்ட்டு பிங்கோ கேம். விளையாட முடிச்ச பிறகு இப்போ ரியல் பெரிய பிங்கோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. விளையாடும் போது இவங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் அமைய மாட்டேங்குது, எல்லாமே சொதப்பலாகவே போயிட்டுருக்கு. உடனே கோவம் வந்தாங்கன்னா எல்லாம் அங்கே இருக்க மிஷினில் அடிச்சு நொறுக்குறாங்க. எல்லாரும் ஓரளவு ஜெயிச்சிருக்காங்க, கொஞ்சம் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எய்ம் பண்ண அமௌண்ட்டை அவங்களுடைய கனவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவங்களால யாராலையுமே ஜெயிக்க முடியலை. அப்போ மேரி ஆடலே வந்து அந்த பிங்கோ மாஸ்டரே பார்த்துருக்காங்க. திடீர்னு அந்த பிங்கோ மாஸ்டர் வந்து ஒரு நைட் ஹாக்கா மாதிரி மேரி ஆடலையை வந்து அங்கேருந்து அப்படியே தூக்கிட்டு ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாரு. இது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, அவங்க இறந்து ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே எல்லோரும் இங்கே வாசி இடத்துக்கு, இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஒன்டாரியோ அப்படிங்கிற இடத்துக்கே திரும்ப எல்லோரும் வந்துட்டாங்க. சீன் அங்கே ஷிஃப்ட் ஆகுது. இப்போ இங்கே வந்து இந்த மீதி 6 பேர், ஒரு ஆள் இறந்துட்டாங்க, மேரி இறந்துட்டாங்க இல்லையா. இறந்த பிறகு அந்த ஓஜிபி கல்ச்சரில் பாடப்பட்ட ஒரு ஃபியூனரல் சாங்கை வந்து மேரி ஆடலையுடைய அந்த கல்லறை மேலே அப்படியே சுற்றி பாடிட்டு இருக்காங்க அந்த மீதி 6 பேர். ஓகேவா? தென் வெரோனிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேரி ஆடலையோட குழந்தையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள இவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அதுக்கடுத்து எமிலி என்ன அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, பிக் ஜோய் அப்படிங்கிற ஒரு பர்சனாலே அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத இவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் பர்சன், அவரால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மற்றவங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தென் ஃபைனல் சீன் எப்படி முடியுது அப்படின்னா, இந்த ப்ளே எங்கே ஆரம்பிச்சதோ அதே இடத்துல முடியுது. பெலாஜியா வந்து அவங்க ரூஃபில் ஷிங்கிள்ஸ் நெயில் பண்ணிட்டு இருந்தாங்களா, அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபிலோமினா கூட சிரிச்சு பேசிட்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபிலோமினாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, அங்கே பணம் ஜெயிக்கணும், ஒரு புது டாய்லெட் வாங்குற அளவுக்கு பணம் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் அவங்க ஆசை. அதுக்கேற்ற பணத்தை வந்து அவங்க சம்பாதிச்சிட்டாங்க அங்கே போய் ஜெயிச்சதில். ஓரளவுக்கு கொஞ்சம் ஜெயிச்சாங்க. ஏன்னா ஒன்றுமே ஜெயிக்காமல் இல்லை, கொஞ்சம் அவங்க எய்ம் பண்ண அமௌண்ட்டு ஜெயிக்க முடியல, கொஞ்சம் ஜெயிச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு இவங்க ஒரு டாய்லெட் புதுசாக வாங்கலோ பணம் ஜெயிச்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. ஓகேவா? ஸோ 2 பேரும் இப்படி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நானா புஷ் அங்கே வரார். வந்து இவங்க இந்த சுற்றி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பீட்டுக்கு
பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நேனா புஷ் அங்கே டான்ஸ் பண்ணுறாரு. ஓகேவா, இந்த நேனா புஷ் ஆடுறது வந்து அவங்களுக்கு தெரியல, பட் ஆடியன்ஸ்க்கு தெரியுது. அப்படி தெரியற மாதிரி இந்த ப்ளே எண்ட் ஆகுது. இதோட தீம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹோப், தென் சிஸ்டர்ஹுட் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் உமன் அப்படின்னு சொல்லி 3 தீம் சொல்லலாம். அதுக்கு தாண்டியுமே வந்து இவர் மறைமுகமாக இதில் சொல்ல வர விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மேஜரான விஷயம் என்னென்னா, ஜாபோ நிகன் பீட்டர்சன் அப்படிங்கிற கேரக்டரை வந்து ஒரு 2 ஒயிட் மென் வந்து ரேப் பண்ணிட்டாங்க, ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி ரேப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதில் ரெஃபர் பண்ணியிருக்கு இந்த பிளேயில். ஏன் அப்படின்னா 1971 வந்து ஒரு 2 பொண்ணுங்க, ஹெலன் பெட்டி ஆஸ்பார்ன் அண்ட் மேனிடோபா அப்படிங்கிற 2 பொண்ணுகளை வந்து ஒரு 2 ஒயிட் மென் வந்து 2 பேர் இல்லை 3 பேர் இப்படி ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க 1971. ஓகேவா, ஹராஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. பட் எவிடன்ஸ் இருந்துமே வந்து அவங்கள பிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்களோ, சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருந்தாங்களோ, அவங்களுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருந்திருக்கு. இந்த அவங்க காரில் இருக்க பிளட் ஸ்ட்ரெயின், தென் இவங்களோட இந்த பொண்ணுங்களோட துணியெல்லாம் அவங்க காரில் இருந்திருக்கு அப்படின்னு நிறையா எவிடன்ஸ் இருந்திருக்கு. இருந்துமே அவங்கள அரெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. பட் 1987 ரெட் சிஸ்டர்ஸ் பப்ளிஷ் ஆன அடுத்த வருஷத்தில் தான் அந்த சஸ்பெக்ட்ஸ் 3 சஸ்பெக்டில் 2 பேரை சார்ஜ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த ஜாபனியன் கேரக்டர் வந்து அவங்களுக்கு எதிராக, அந்த 2 பொண்ணுங்களுக்கு எதிராக நடந்த ஒரு இன்ஜஸ்டிஸ்க்கு வச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, அதுக்கு தான் அந்த கேரக்டரை பயன்படுத்தியிருக்காரு டாம்சன் ஹைவே. அந்த பொண்ணுங்களை நடந்த ஒரு அநீதிக்கு இந்த பொண்ணு கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் யூஸ் பண்ணதும் வேஸ்ட் ஆகலை. அந்த கேரக்டர் யூஸ் பண்ணதுக்காக 1986 யூஸ் பண்ணியிருக்காரு. 87 அது 2 பேரும் அரெஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவர் அந்த ஜாப்லின் கேரக்டர் மூலமாக ஒரு விஷயத்தையும் சொல்ல வந்திருக்காரு. அது கரெக்டாகவும் போய் ரீச் ஆகிருக்கு. ஹோப்பை ஒரு முக்கியமான தீமாக சொல்லலாம். ஏன்னா நம்பிக்கையோட தான் அவங்க போனாங்க. நம்பிக்கை நடக்கலை, இருந்தாலும் நம்பிக்கை முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. தென் கல்ச்சுரல் எலமெண்ட்டுக்காக தான் நேனா புஷ் உள்ள யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜாய், சாரோ அப்படின்னு எல்லா இடத்துலையுமே அந்த நேனா புஷ் கேரக்டர் இருக்கும். ஸோ அந்த கல்ச்சரோட எந்தளவங்க பிளெண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது அந்த நேனா புஷ் அந்த ஸ்பிரிட் மூலமாக நமக்கு இந்த பிளேயில் சொல்கிறாரு டாம்சன் ஹைவே. ஓகேவா, ஓகே, இதோட வீடியோ ஓவர். இந்த வீடியோ முடிச்சுதான் லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.